பசங்களோட புக்ஸு எப்பவுமே அந்த வருஷம் முடியும்போது எனக்கு அதை தூர தூக்கி போடுறதுக்கு மனசு இருக்காது. ஏன்னா நோட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே பக்கத்தில் எனக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கொடுத்துருவேன்னா, அவள் பசங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அது அவள் பசங்களுக்குமே நல்லா யூஸ் ஆகும். எனக்கு பசங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே. She is studying all books, table full of books. நான் உளுந்து வச்சு இட்லி பொடி பண்ணியிருந்ததை பார்த்து எனக்கு ரெசிபியை பார்த்து அவள் செய்திருந்தா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால். அவங்க வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருந்துச்சு. எனக்கு வாங்கணும், எப்படி இது நல்லா யூஸ் ஆகுதா அப்படிலாம் அவட்ட கேட்டேன்னா, நல்லா யூஸ் ஆகுது வாங்கு அப்படின்ட்டு சொன்னாள். அவள் அவங்க அத்தை பாம்பேயில் இருக்கிற அவங்க அத்தைகிட்ட படித்த நெல்லிக்காய், புதினா, மல்லி இலை, பச்சை மிளகா, சீனி எல்லாமே போட்டு இருக்கணும் இந்த ட்ரிங்க் அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் எனக்கு செய்து கொடுத்தா. அப்படியே அவங்க வீட்டுக்கு போனதில் ஒரு ரெசிப்பியும் எனக்கு படித்த மாதிரி ஆச்சுது. நைட்டு அவள் வெண்டைக்காய் குழம்பும் வெண்பயிரை வச்சு ஒரு மசாலா கூட்டும் பண்ணியிருந்தா. ஏன்னா அவள் வேலைக்கு போகிறா, அதனால் அவள் நைட்டே குக் பண்ணிடுவாள். லஞ்சுக்கு சேர்த்துமே நைட்டே குக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அதை அவள் ஆஃபீஸ்க்கும் எடுத்துகிட்டு போயிடுவாள். பசங்களும் வீட்டுக்கு லஞ்ச் டைம் வந்தோன்னே அதை சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கும் அது டேஸ்ட் பார்க்குறது அப்படின்ட்டு வீட்டுக்கு எனக்கு பாக்ஸ் ஆட்டு பேக் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தா. அங்கே நைட் ஆக்சுவலி சாப்பிட சொன்னால் வேறு சாப்பாடெலாம் டின்னர் ஆர்டர் பண்ணலான்ட்டு நான் இல்லை வெளியே போனோம் அப்படின்ட்டு நான் இதை பாக்ஸாகவே வாங்கிட்டு வந்துட்டேன்னா. எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எப்போவுமே நான் ஏதாவது அவளுக்கு கொடுப்பேன்னா. இது எனக்கு பக்கத்து வீட்டில் உள்ள ஆண்டிக்கு நான் தக்காளி வச்சு ஒரு கூட்டும் மோர் குழம்பும் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு டேஸ்ட்டுக்காக அவளுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். இது எனக்கு ஃப்ரெண்டு முந்தின நாள் அவள் கொடுத்தது. அவள் கொடுத்ததை நான் லஞ்சுக்கு எனக்குன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா. எப்போவுமே நம்ம சமைக்கிறதோடையும் யாராவது சமைச்சி அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அது மட்டும் இல்லை, அவளுக்கு ரெசிப்பியுமே நான் எப்போவுமே அவள் எனக்கு தரும்போது அவள்கிட்ட நான் கேட்டுக்கிறது. நான் ஏதாவது சமைக்கிறதுமே அவள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு அவளுக்குமே ரொம்ப பிடிக்கும். அவளும் எனக்கு ரெசிப்பியை கேட்டு எப்போவுமே அவளும் செய்துக்குவாள். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஷேர் பண்ணும்போது நிறைய ரெசிபீஸ் நம்ம படிக்க முடியும். எனக்குமே இந்த கூட்டு, இந்த வெண்டைக்காய் குழம்புலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுது. இவக்கிட்ட படித்த நிறைய ரெசிபீஸ் கூட நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். எல்லோ ரைஸ், பூந்தி, ரைத்தா, இந்த மாதிரிலாம் நிறையா நான் இவளுக்குள்ள ரெசிபீஸுமே நான் போட்டிருக்கிறேன்னா. நான் பக்கத்தில் கொடுத்த அந்த ஆண்டிக்கு நான் லன்ச் டைம் நான் கொடுத்து விட்டதுக்கு ஈவினிங் எனக்கு பாக்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இது எனக்கு அவங்க கொண்டு தந்தாங்க. சின்ன சின்ன அன்பில் தான் பாசம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் ஜீவன் இன்னும் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி நான் கொடுத்ததுக்கு அவங்க உடனே எனக்கு ஈவினிங் கொண்டு தந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதோ நமக்கு முடிகிறத நம்ம கொடுக்குறது, அவங்க நமக்கு தர்றது, அது ஹாப்பியாக இருக்கும்ல. தேங்க்யூ.